என்ன பண்றது? மோனையாக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ கடவுளே கிருஷ்ணா, போன் தான் வெளியே விழுந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? எப்படி என்ன பண்றது? ஆபீஸ் போன்ல இருந்து மோனியாக்கு போன் பண்றேன். அதான் சரி. கிருஷ்ணா, இந்த இலக்கணத்துக்கும் இலக்கியத்துக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? விட்ரு மோகன், தமிழ்லாம் உனக்கு சுத்தமா வராது. என்னாச்சு? சொன்னல உன்னால முடியாது. ராதா வந்து ஹோம்வொர்க் பண்ண வைப்பா. ராதா வந்து பண்ணுவாளா? இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன். நான் தான் உன்னை பண்ண வைப்பேன். ஓகே, எழுது. சேலஞ்சா? இவனே தமிழ்ல 2 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கான், அதுவும் 5th ஸ்டாண்டர்ட்ல. பெருசா வந்துட்டான் தமிழ் ஹோம்வொர்க் பண்றதுக்கு. அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழோட பாதி ஆன்சர் இங்கிலீஷ்ல தானே எழுதினாரு. சரிதானே? ஆனா ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே? நீ எதுக்கு சிரிக்கிற? எழுது. போனை எடுங்க மோனையா. என்ன பண்றீங்க? போனை எடுங்க. மோனையா, சரி. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன்னால இதெல்லாம் முடியாது. ராதா வந்து என்ன ஹோம்வொர்க் பண்ண வைப்பா. பண்ண வைப்பானா? எப்படி பண்ண வைப்பா? உன் ராதா எங்க? நான் அப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன்னு எனக்கு அப்பவே சொன்னா. அப்படியா? அப்படின்னா இந்நேரத்துக்கு அவ வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. ஹே கீர்த்தி. சொல்லுங்கண்ணா. என் போன் அங்க இருக்கா பாரு. அண்ணா இங்க இருக்கு. ஓஹோ, ஃபோன் சைலண்ட்ல இருந்திருக்கு போல இருக்கு. ஆஃபீஸ் லேண்ட்லைன்ல இருந்து மிஸ்டு கால் வந்திருக்கு. ஐம் ஷூர் ராதா தான் பண்ணிருப்பா. எதுக்கும் நான் திரும்ப கால் பண்ணி பார்க்குறேன். மோனையா, நான் மொபைலுக்கு கால் பண்றேன். நான் இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்றேன். மோனையா, அடிக்காத. அடிக்காத 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 மோனையா. மோனையா
ஐயோ, இந்த போனுக்கு என்னாச்சு? ஏய், நான் சொல்றத கேட்டுக்க. ஃபோன் ஒயரை நான் கட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீ யார்கிட்டயும் உதவி கேட்க முடியாது. உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் வேணும்னா உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். ஒருவேளை நீ கதவை திறந்தன்னா உன்னை துடிக்க வைக்காம கொள்றேன். உன் உயிரும் ஈஸியா போயிடும். அவ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. வா, உள்ள போலாம். வா. நான் எப்படியாவது வெளியில விழுந்த என்னோட போனை எடுக்க முயற்சி பண்ணணும். லேண்ட்லைன் வேலை செய்யல போல இருக்கு. குஷி, இன்னைக்கு யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது ராதா. மோகன் ஆகட்டும், குஷி ஆகட்டும், துளசி ஆகட்டும், ஏன் உன்னோட கடவுள் அந்த கிருஷ்ணரால கூட முடியாது. இதுக்கப்புறமா நீ நிரந்தரமா என்னோட பாதையில இருந்து விலகி போகதான் போற. கீர்த்தி, நீ ராதா கிட்ட பேசுனியா? இல்லண்ணா, நான் எதுவும் பேசலையே. வேற யாராவது பேசுனீங்களா? நான் கூட எதுவும் பேசல மோகன். மோகன், ராதா என்னோட போனை கட் பண்ணிட்டா. அண்ட் இப்ப அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னா ஸ்விட்ச் ஆஃபா? ஒருவேளை ராதாவோட ஃபோன் பேட்டரி தீர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? நான் மறுபடியும் லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்றேன். இந்த லேண்ட்லைன் வேலை செய்ய மாட்டேங்குது. வாட் த ஹெல்? அது ராதா முதல்ல எனக்கு லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் குஷி ராதாவுக்கு ஃபோன் பண்ணப்போ அவ ஃபோனை கட் பண்ணிருக்கா. அண்ட் இப்போ லேண்ட்லைனும் கிடைக்கல, ராதாவோட ஃபோனும் கிடைக்கல. ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து கிளம்பி ஆட்டோக்காக வெயிட் பண்றாளோ என்னமோ. அப்படியும் இருக்கலாம். சரி, இருந்தாலும் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. இல்ல, எனக்கு என்னமோ இது எதுவும் சரியா படல. எனக்கும் இது சரியா படல. எனக்கும் ஏதோ சரியாவே படல. அஜித், ஆபீஸ்ல இருக்கிற யார் நம்பராவது இருந்தா ஃபோன் பண்ணி செக் பண்ண. சரி மோகன், நான் ட்ரை பண்றேன். என்னாச்சு? ஏன் எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க?
எல்லாம் ஓகே தானே? மோகன், ஆமா தாமணி நல்லா இருக்கால? அம்மா, தாமினி நல்லா இருக்கா. ஆனா அது ராதா இன்னும் வீட்டுக்கு வரல. அவ போனும் எடுக்க மாட்டேங்கிறா. அவ போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆபீஸ் நம்பரும் வேலை செய்யல. நான் ஒரு முறை டிரைவருக்கு கால் பண்ணி பார்க்கறேன். மோகன் மோகன், ஒரு நிமிஷம் இரு மோகன். டிரைவர் தான் என்னையே கூட்டிட்டு வந்தாரு. இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரு. ராதா தான் என்கிட்ட சொன்னா, நானே வீட்டுக்கு வந்துக்கிறேம்மா, நீங்க வேணா கிளம்புங்கண்ணா. சரி சரி சரி, இரு மோகன் இரு. நான் காயத்ரி கிட்ட என்னன்னு கேக்குறேன். சரி. ஹலோ காயத்ரி, எங்க இருக்கீங்க நீங்க? ஓகே, அப்ப ராதா இல்ல, என்னன்னா அது ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது விஷயமா அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஓ அப்படியா? ஓகே, சரி சரி. கூட இருக்காளா? மோகன், காயத்ரி வீட்டுக்கே போயிட்டாங்களாம். அவங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ராதா ஆபீஸ்ல தான் இருந்தாளாம். ராதா ஆபீஸ்ல தான் இருக்கானா, ஏன் அப்புறம் போன் எடுக்க மாட்றா? அவ ஏதாவது ப்ராப்ளம்ல இருக்காளா? ஒன்னும் ஆகாது குஷி. குஷி, நான் தான் உன்கிட்ட சொன்னல, ஒருவேளை ராதாவோட போன் பேட்டரி டெட்டா இருக்கும். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் தான் இங்க இருக்கேன்ல. நான் ஆபீஸ்க்கு போய் ராதாவை கூட்டு வந்துடுறேன், சரியா? இப்ப மோகன் ஆபீஸ் போனானா என் பொண்ணோட மொத்த பிளானும் கெட்டு போயிடுமே. ஒரு நிமிஷம். எதுக்காக அந்த பொண்ணுக்கு இவ்ளோ சலுகை கொடுக்குறீங்க? அவ என்ன பெரிய மகாராணியா? கூட்டிட்டு வர நீ போறேங்கற? எல்லாம் அவளே வருவா. அண்ணி, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. என்ன ஆச்சு? தாமினி, நான் ராதாவை கூட்டிட்டு வர போறேன். கூட்டிட்டு வர போறியா? எங்க போய்? ஆபீஸ்க்கு தான். பாத்தியா? தாமினி, ராதா இன்னும் வீட்டுக்கு வரல. ஆபீஸ்ல இன்னும் போக மாட்டேங்குது, அவளை இன்னும் போக மாட்டேங்குது. அங்க ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம். நான் அவளை போய் கூட்டு வர போறேன். மோகன், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. போய் பிக்கப் பண்ணிட்டு வா அவளை. ஆமா மோகன், நானும் உன் கூட கிளம்பி வரேன். என் வண்டியோட சாவி நானே போய் கொண்டு வரேன். மாப்பிள்ள, ராதாக்கு கால் பண்ணீங்களா? இல்ல, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காக மோகன் கிட்ட இப்படி சொன்ன? கவலைப்படாதீங்கம்மா. இப்ப மோகன் ராதாவை கூட்டிட்டு வர கிளம்பி போனானா அவன் பின்னாடி இந்த பிசாசும் கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் குஷியை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஹேய் குஷி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் தான் இருக்கல்ல. நான் ராதாவை கூட்டு வரேன். ஓகே? குஷியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிப்பா, நீ போயிட்டு வா. சரிண்ணா. குஷி, ராதாவுக்கு ஒன்னும் ஆகாது. குஷி என்ன வேணா பண்ணலாமா? இவ ராதாவுக்கு முடிவு கட்டுறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தா. நீங்களே எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் தான் போறான்ல, ராதாவை கூட்டிட்டு வர வந்துருவான். இவங்க ரெண்டு பேரும் குஷி என்ன பண்ண போறாங்க? ராதா மோகன் ரெண்டு பேருமே இங்க இல்ல. என்னால குஷியை இவங்க கிட்ட தனியா விட முடியாதே. கடவுளே,
நீங்க தான் ராதாவை எப்படியாவது காப்பாத்தணும். இப்போ கதவை உடைச்சிக்கிட்டு தான் உள்ள போகணும். ஏய், நீ அந்த பக்கம் போய் செக் பண்ண. நீ இந்த பக்கம் போ சீக்கிரம். அங்க முன்னாடி போய் பாரு. போ சீக்கிரம். நீ எதுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்க முட்டாள்? அவ ரிசப்ஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல ரேக் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. சீக்கிரம் போய் அவளை புடி. உனக்கு 15 நிமிஷம் தான் டைம் இருக்கு. எங்க தப்பிச்சு ஓடிட்டா அவ? இன்னைக்கு இவளை விடவே மாட்டேன். இவள எல்லாருமே செக் பண்ண. ஏய், மரியாதையா வெளியில வந்துரு. இங்க பாரு, மரியாதையா நீயே வெளியில வந்துட்டீனா போ, உள்ள போய் பாரு.
நான் உன்னை வலி இல்லாம சாகடிக்கிறேன். ஒருவேளை நான் உன்னை கண்டுபிடிச்சா துடிக்க துடிக்க உன்னை கொல்லுவேன். நீயே முடிவு பண்ணிக்கோ. நீயே இப்போ டிசைட் பண்ணு. ஈஸியா சாகணுமா இல்ல துடிக்க துடிக்க சாகணுமா? சீக்கிரம் சொல்லு.